வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நீங்கள் இந்த நாளை இது நீங்களா பழக்கி விட்டீங்க? இந்த தியானாட்டுக்கு நான் தான் பழக்கினேன். பழக்கி விட்டேன். நல்லா இருந்தேன், சூப்பராக இருந்தேன். நன்றி நன்றி. எவ்வளோ நாள் சென்று இது பழக்கிறதுக்கு முடிக்க? இது எல்லாம் வேலையை போகிற ஆக்கலன்னபடியாக நாங்கள் ஒரு 3 நாள் தான் பழகினாங்க. 3 நாள் பழகி 3 நாள் தான் பயிற்சி என்று முழுவதும் எடுத்துனாங்க. எங்களுக்கு இந்த மாதம் 5ஆம் தேதியே எங்களுக்கு முதலாவது ஆட்சியை தொடங்கிட்டு, அப்போ நாங்கள் போன மாதம் 3 நாள் பழகினாங்க. அந்த விவதப்புதனோடு எங்களுக்கு இந்த ஆட்சியை தொடங்கி இன்றைக்கு மட்டும் போய்கொண்டிருக்கு. பல இடங்களில் கேட்டிருக்கிறாங்க. எங்கெங்கே செய்தி இருக்குங்க? நாங்கள் முல்லைத்தீவு கிழுங்கவச்சி பரத்துறை மற்ற கிழுங்கு அங்கார பக்கம் எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துக்கு தான் போகிறோம். ஏனென்றால் எல்லா இடத்துக்கும் போகிறது, எல்லா பக்கத்தாலேயும் யோசித்து பார்த்து நாங்கள் குறிப்பிட்ட அளவு தூரம், அதாவது தியானத்தை இயேசுவோட பாடுகள்கிட்ட தியானத்தை மையமாக வச்சு தான் இந்த ஆட்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது திருப்பாடுகளின் காட்சி இல்லை, வெறுமனே தியான இயேசுவோட பாடுகளை தியானிக்கின்ற சிலுவை பாதை தியானமாக இருக்கின்றது. அது ஒரு உயிரோட்டமான ஆற்றுகையாக இதை மாற்றி தான் இந்த ஆட்சி. அதாவது நாங்கள் இந்த இயேசுவோட சோதனை, அதுக்கப்புறம் இயேசுவோட ஜெஸ்தமனியில் அவசரப்படுறது, அதுக்கப்புறம் கட்டூனில் அடிக்கிறது, சிலுவை காட்சி மேரன் உயிர் விடுறது என்று அந்த காட்சி படிவங்களை ஒழுங்கமைத்து தான் நாங்கள் இந்த ஆற்றுகையை, இந்த தியான ஆற்றுகையை நாங்கள் செய்திருக்கின்றோம். எத்தனை கலைஞர்கள் இல்லாமல் அமுத்தம் நாங்கள் எப்படி இந்த ஆற்றுகையை செய்கிறோம்ன்றா, நாங்கள் மொத்தம் எங்களோட கலைஞர்கள், அதாவது கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கலைஞர்கள்லாம் எங்களோடக்குள்ளேருந்து போராக்கள். அப்படி என்றால் நாங்கள் எங்களோட யாழ் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரோம். அதால் இளையோர் ஆணைக்குழுவால் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் 3 மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட பயிற்சிகளுக்கு மற்ற எங்களுடைய இந்த ஒவ்வொரு ஆட்சியைக்கும் போகக்கூடிய கலைஞர்கள் அடிப்படையாக கொண்டு, அதாவது எங்களுடைய கிட்ட இருக்கின்ற கலைஞர்கள், குறிப்பாக வாசிய குருநகர், நாமந்துரை, அதை விட எங்களுடைய மணற்காடு பங்கு கிட்ட அந்த இடங்கள்லேருந்து தான் கலைஞர்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். மற்ற ஏனைய இதர கலைஞர்கள், அதாவது ஒளியமைப்பு எல்லாம் எங்களோட கலைஞர்கள்லாம், எங்களோடு யாழ் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவில் இருக்கின்ற கலைஞர்கள்லாம் இந்த பணியாற்றுகிறார்கள். ஆனால் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றவர்களை வைத்து, எங்களிடம் உள்ளவற்றை வைத்து கொண்டு தான் இதை நிகழ்த்தி கொண்டோம். பெரிய அளவிலே நாங்கள் செய்வதில்லை, சிறிதளவாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை ஆற்றி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கலைஞர்கள் எல்லாம் வேறு வேலையில் இருக்கின்றவர்கள், பட்டப்படிப்பு படிக்கின்றவர்கள், வேலை படிக்கின்றவர்கள், அவர்கள் ஒரு நாளில் நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் இந்த ஆட்சிக்கு போகிறோம்டா, இன்றைக்கு 2 மணிக்கு நாங்கள் எங்களோட வேலைகளையோ இல்லை எங்களுடைய வேறு இதுகளை விட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம். 2 மணிக்கு தொடங்கி இன்றைக்கு ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழமையை மாற்றி, அந்த இடத்தை நாங்கள் அலங்கரித்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி, அதுக்கு பிறகு நிகழ்ச்சியை நாங்கள் செய்துட்டு இப்படின்னு நாங்கள் திருப்பி நாங்கள் எங்களை வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் காலை 2-3 மணி ஆகிவிடும். அந்த இரவு பொழுதே பல நாட்கள் நம்முடைய இளைஞர்கள் இந்த இரவு பொழுதை தங்களுடைய வீடுகளில் கழிக்காமல் பயணங்கள் மூலமாக இந்த ஆட்சிக்கு மூலம் உன்னதமான நிகழ்வுக்கு தான் கழித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஏனெனில் விடாமுயற்சி என்றது தான் முக்கியமாக காணப்படும். மற்ற தன்னம்பிக்கையோடு கூடிய இளைஞர்களாக எந்த விதத்திலும் எதை ஏற்றுக்கொண்டும், இந்த குறிப்பாக இந்த கலைஞர்களை நாங்கள் உற்று நோக்கினால், நாங்கள் இந்த மொத்தமாக 4 இயேசுவை இந்த காலகட்டத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதாவது அதே போல தான் பிலாத்து, இந்த கலைஞர்களுடைய பாத்திர தெரிவும் மாறி மாறி அமைந்திருக்கின்றது. பாத்திரங்களை நாங்கள் மாறி மாறி தான் கொடுக்கின்றோம். ஒரே கலைஞர்கள் ஃபுல்லாக நடிக்கையில் மாறி மாறி அவங்களுக்கு திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை நாங்கள் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி பிராங்க். ஆனால் இருந்தாலும் நல்ல சிறப்பாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் எல்லா கலைஞர்களுக்கும். நன்றி. எங்களோட பரிசந்திர என்ற சனலூடாக வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நன்றி 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 நன்றி. இளைஞர்கள் ஜீவதிகள் இணைந்து மேற்கொள்ளிருக்கின்ற சிலுவையோடு பயணம் என்கின்ற இந்த ஆற்றுகைக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பங்கு தந்தை ரோம் சிலுவநாயகம் அடிகளார் அவர்களே, உதவி பங்கு தந்தையர்களே, சகோதரர்களே, என்னைய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கின்ற இந்த சிலுவையோடு பயணம் என்கின்ற இந்த ஆற்றுகை ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம் என்பவற்றை நாங்கள் சிந்திக்கும் முகமாக, தியானிக்கும் முகமாக இந்த ஆற்றுகை இவ்விடத்திலே நடத்தப்படுகிறது. முதல் தடவையாக
உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல இந்த ஆற்றுகையை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்து தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு இந்நேரம் வரை எங்களுக்கு அவர் தந்தமைக்காக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதேபோல் இந்த ஆற்றுகையிலே பங்கு பெற்று இருக்கின்ற இந்த இளைஞர்கள் உங்களுடைய பங்கை சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள், அதே நேரம் உங்களுடைய மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவிலே இருக்கின்ற இந்த இளைஞர்கள் யுவதிகள்லாம் இதிலே பங்கு பெற்று இருக்கிறார்கள். இந்த காலத்திலே இந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு பிச்சல்வாறு சந்தேகங்கள் இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு ஆற்றுகை இவர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை இவர்களும் தொடர்ந்து ஆற்றுவதற்குரிய உத்வேகத்தை இது கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே இந்த வேளையிலே இங்கே வந்திருக்கின்ற இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்றவர்கள், தூரங்களிலே இருந்து வருகின்றவர்கள், எல்லாருமே பல்கலைக்கழக மாணவர்களும் அதே நேரம் வேலை செய்தவர்களும் தான் இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய நேரத்தை அவர்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு 6வது பங்காக இருக்கிறது. இந்த சிலுவையோட பயணம் ஆற்றுகை நாங்கள் நிகழ்த்துவது இது ஒரு விளையாட்டு நிகழ்வு அல்ல. எனவே எங்களுடைய ஆலயங்களிலே நாங்கள் மேற்கொள்ள அந்த சிலுவை பாதையை போன்றதால் ஒரு பக்தி முயற்சியாக இருக்கிறது. எனவே தயவு செய்து தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத சஞ்சலங்களை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவையில்லாமல் கதைக்கவும் வேண்டும். எனவே இந்த ஆற்றுகை நடைபெறுகின்ற பொழுது பக்தியாக இதில் இணைந்து கொள்ளுமாறு ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய பங்குகளை ஆசிரியரை வழங்குமாறு வைத்திருக்கிறேன். யாழ் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் இயக்குனர் தந்தை ஜான் அவர்களுக்கும், யாழ் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இப்படியான ஒரு சில காட்சி சிலுவை பாதை தியானத்தை ஆயத்தப்பட செய்கிறார்கள் என்ற பொழுது அவர்கள் எமது பேராலய முக்கியமாக தொடர்மாடியிலே இந்த சிலுவை பாதை பயணத்தை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அதன்படி அவர்கள் இன்றைய நாளிலே இங்கே இந்த ஆற்றுகையை, இந்த சிந்தனையை வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்தமைக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் தந்தை ஜான் போஸ் அவர்கள் உங்கள் பலருக்கு தெரியும். அவர் இந்த பேராலயத்திலே பணியாற்றி இருந்தவர். இந்த தொடர்மாடி பங்கிலே வசிக்கிற அனைவருக்கும் அவர் அறிமுகமானவர். இந்த நேரத்திலே அவரை அன்போடு வரவேற்று ஆணைக்குழு இளையோர் ஆணைக்குழு உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்று இந்த காட்சி, சிலுவை காட்சி பாடுகள் தியானத்திலே உங்கள் அனைவரையும் பங்கேற்க வேண்டியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். யாரும் பேராலய பங்கு இணைந்து வளரும் சிலுவையோடு பயணம் இயேசுவின் பாடுகளின் தியான ஆற்றுகை. அந்த சிலுவையை சுமந்தவர்தான், சிலுவையில் அறையப்பட்டவர்தான் இன்றும் நம்முடைய வாழும் இயேசு. உண்மை, நீதி, அன்பு இவற்றை ஏற்றுக்கொள்ளும், இவற்றை வாழ்ந்திடும், இவற்றை வாழ்விக்கும் அனைவரும் அனுபவிக்க வேண்டிய பாதை. அஞ்ச வேண்டாம். இத்துன்பமான சிலுவையை தோளில் சுமந்து பாதை அமைத்திட புறப்பட்டு விட்டார் இயேசு. வாருங்கள், நாமும் அவர் வழி நடப்போம். இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. இப்போது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்போது
அழுது கொண்டிருப்போரே நீங்களே தொடர்பு பெற்றோர். ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. உங்களுடைய விண்ணக தந்தை அவற்றுக்கெல்லாம் இன்னும் இருக்கின்றார் அல்லவா? நீங்களும் அவற்றை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படாதீர்கள். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இன்னும் அதிகமாக அருள்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உன்னத கடவுளின் மகனே, இந்த கல்லை அப்பமாக்கும் பார்க்கலாம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார். எங்கே இங்கிருந்து கீழே குதியும் பார்க்கலாம். தந்தையை கைகளால் உண்மை தாங்கிக் கொள்வார்களா? கீழே குதியும் பார்க்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாது. இவை அனைத்தையும் நான் தருகிறேன். நீ செய்ய வேண்டியது என்னை வணங்கி என்னை பற்றி அகன்று உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கு.
அவமானம் அவமானம் நமது மதத்திற்கு மாபெரும் அவமானம் ஒன்றிருந்தவன் அச்சன் மகன் நாட்டுக்குள் சொல்கின்றான் இவர்களை பார்க்க செய்கிறார் உதவர்களை நடக்க செய்கிறார் ஓய்விட்டவர்களை உணவாக்குகின்றான் ஓய்வு நாளை அவமதிக்கின்றான் அது மட்டும் நேற்று கழுதை குட்டியிலே ஊர்வலம் வந்ததை பார்த்தார் என்னோட ஆணவம் அவர் கட்டளையிட்டால் இந்த கட்டில நகருமாவென உடைக்கிறான் இவனை இப்படியே விட்டு விட்டால் நான் தான் பைத்தியக்காராகிறோம் இவனுக்கு எதிராக தலைமை சட்டம் கூட்டணும் இது என் சரீரம் இதை பெற்று பழகுங்கள் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காக எல்லோருக்காகவும் செய்யப்படும் புதிய உடன்படிக்கையில் இறப்பு அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். என் தந்தை என்னேல் அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மேல் அன்பு கொண்டேன். என் அன்பில் நிலைத்தீர்கள். குறிக்கப்பட்ட நேரம் அன்பித்து விட்டது. இன்றிரவு நீங்கள் எல்லோரும் என் நினைத்த முடலால் பதிவீர்கள். வேய்ப்பனை அடிப்பேன், மந்தையின் ஆடுகள் சிதறந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், என்னோடு விழித்திருங்கள், வேண்டுங்கள்.
உங்களால் முடியவில்லை. சோதனைக்குள்ளாதவை என்னோடு விழித்தீர்கள். மனமும் இதுவும் உங்களால் பலமும் குறைந்தது.
தந்தையே என் தந்தையே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலப்பட்டியது. ஆனால் என் மனதின் படியல்ல, உமது விருப்பத்தின் படியே. இன்னும் உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். என்னை முத்தமிட்டா காட்டிக் கொண்டாய். அவர் தான் அவர் நான் தான் எனக்கு. நீங்கள் என்னை தேடி வந்தால் மற்ற இவர்களை விட்டு விடுங்கள். உன்னுடைய வாழை உரையில் போடு. வாழை எடுப்பவன் வாழால் மடிவான். என் தந்தையிடம் கேட்டால் வானத்திலிருந்து 12க்கும் அதிகமான படைகளை அனுப்ப மாட்டாராக கருதுகிறாய். இல்லை, வேத நூலில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைவேற வேண்டும். கல்வனை குளிக்க வருவதை போல் கத்திகளோடும் கைகளோடும் வந்திருந்தீர்கள். அந்த மகளும் ஆலயத்தை போதித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏன் என்னை பிடிக்கவில்லை? இதுவே உங்கள் நேரம். துரோகம் செய்வோம், துரோகம் செய்வோம்.
மேல் நாம் சுமக்கும் அந்த பார தூரமான குற்றச்சாட்டியின் லோதி வீராளே, இதை கட்ட 46 ஆண்டுகளாயிற்று. அந்த ஆலயத்தை இடியுங்கள். அதை 3 நாட்கள் கட்டுவேன். கோயிலுக்கு போது கோயினாலே அவமதித்தான். அடைத்தளம் கொடுத்தாலும் போதும். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? நம் மதத்தை இழிவுபடுத்திய இவரை இப்படியே விட்டார். நடக்கக்கூடாது. செய்த தவறுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மரண தண்டனை. சரி, ஆளுநர் பிலாத்து அவர்களிடம் இவனை அழைத்து சென்று இவனையே தீர்ப்பு கைகளிலே கைவிலந்து அடக்கிறது தெய்வம் மனிதர்களில் அது உங்கள் மதம் சார்ந்த சட்டம். அதில் நாங்கள் தலைக்கு வருகிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இல்லை, நீதிமன்ற ஆளுநர்களே, நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். நான் தீர்ப்பு வழங்குவேன். என்ன கொலை தீர்ப்பு? கொலை அந்த அளவுக்கு பாரம்பரியமாக சொல்கிறது. இதோ இயேசு. இயேசு மக்கள் போராட்டு இதுல ஒன்றும் இல்லை. ஆளுநர்களே, நீர் அவரை விசாரிக்க வேண்டும். சரி, அவனை அழைத்து வாங்க. நீதான் யூதர்களின் அரசனா? ஏன் மௌனமாக நிற்கின்றாய்? உண்மை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அறிவாயா? ஏன் மௌனமாக நிற்கின்றாய்? மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு வாய் திறந்து பேசு. இதை நீராக கூறுகின்றீரா அல்லது மற்றவர்கள் கூறியதை கேட்டு கேட்கின்றீரா? ஏதோ கேள்வி, ஏதோ ஒன்றும் புரியவில்லை. சரி, இவனை நான்
நன்கு விசாரித்து விட்டேன். எனவே இவனை விடுதலை செய்கிறேன். இவன் கொல்லப்பட வேண்டும். இவன் கொல்லப்பட வேண்டும். இவனை நன்கு விசாரித்த ஆளுநர் பிலாத்துவாகிய நான் இவருக்கு சவுக்கடி தீர்ப்பு வழங்கி விடுதலை செய்கிறேன். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும்.
இன்னுமா நீங்கள் போகவில்லை? இவனுக்கு பலகாரங்களை வழங்க மட்டுமில்லாமல் ஓய மாட்டோம். பாஸ்கா விழாவை முன்னிட்டு ஒரு கைதியை விடுதலை செய்வது வழங்கும். அதன் அடிப்படையில் உங்களை விருப்பத்தின் பெயரில் நான் பரபாசை விடுதலை செய்வேன். நீ என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இல்லை, இவன் குற்றம். நீங்கள் சொல்லும் எந்த ஒரு குற்றத்தையும் நான் வருடத்தில் காணுகிறேன். இவனை என்ன விடுதலை செய்தால் சீசருக்கு எதிரி சோடிக்கப்பட்ட குற்றம் போல் தெரிகிறது. அன்னைக்கான அரசன் என்று கூறுவது இவ்வளவு பெரிய குற்றம். சீசரை தவிர நமக்கு வேறு எந்த அரசனும் இல்லை. அது சரி, இது வேண்டும். இவனை நீங்கள் விடுதலை செய்தால் நீங்கள் சீசருக்கு எதிரி. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனது மனைவியின் கனவின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற நடத்தப்படி என் மீது சித்தனம் கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். சரி சரி, உங்கள் விருப்பப்படி நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். ஆனால் இவனுடைய ரத்தப்படி என் மீதும் எனது சந்ததியின் மீதும் சிதறாமல் இவனது ரத்தப்படி உங்கள் மீது குடிகொள்ள. நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம் என விபசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை நோக்கி சொன்னவருக்கு பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் என போதித்தவருக்கு தீர்ப்பு வழங்க தீர்மானித்தது ஒரு சுயநலவாத கூட்டம். இயேசுவிற்கு வழங்கப்பட்டது தீர்ப்பு அல்ல, மாறாக அவரை தீர்த்து கட்ட மேற்கொண்ட அதிகார தற்காப்பு. உண்மையை உரைக்க சொன்னால், நேர்மையை பாதியாக்கினால், நீதியுடன் நிலைப்பாடு எடுத்தால், சமத்துவத்தை சமூகத்தில் கொணர முற்பட்டால், இத்தகைய தீர்ப்பு என்னும் சாட்டையை இந்த உலகம் இது நீதி, இது நியாயம் என்று தெரிந்தும் அது அநீதி, இது அக்கிரம் என்று மனம் சொன்னாலும் அதை விட்டுவிட்டு பணத்திற்காக, அதிகாரத்திற்காக, பதவிக்காக மனசாட்சியை மழுங்கடித்து பொய் சாட்சி சொல்லி உண்மையை நிரபராதியை தண்டிக்கிறோமே, அதிகாரத்திற்கு பயந்து அநியாயமாக கொண்டிருக்கிறோமே என்பது நிராபரதி என்று
முதல் பதறிய போகிறதோ ஊர்வலம் போவது சொன்னறியோ சாவினை இது வெறும் மரம் அல்ல, இது வெறும் மரண தண்டனையின் கருவியும் அல்ல. சிலுவை இது திருக்கருணையின் உச்சக்கட்டம், கடவுளின் அன்பின் முழுமையான வெளிப்பாடு. மனித குலத்தின் மீட்புக்காக இயேசு தன் முதுகில் சிலுவையை சுமக்கிறார். அந்த சிலுவையை ஒருவரின் தனிப்பட்ட பாவத்திற்காக அல்ல, மாறாக உலகின் ஒட்டுமொத்த பாவத்திற்காக சுமக்கிறார். இன்று உலகில் பலர் தங்களுக்கே உரிய சிலுவைகளை சுமக்கிறார்கள். ஏழ்மை, வறுமை, வஞ்சகம், துன்பம், பசி, பட்டினி, நோய்கள், ஒடுக்குமுறைகள், சுதந்திர மறுப்புகள் என சமூகம் சுமக்கும் சிலுவைகள் பல. ஏன் இளையோரும் பலர் இன்றும் வேலையின்மை, தகுந்த துணை அமையாமை, விரக்தி, குடும்ப சுமை என பல சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் சிலுவைகள் நம்மை கடவுளோடு இணைக்கும் பாலமாக விளங்குகின்றனவா, அல்லது கடவுளை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் கருவிகளாக திகழ்கின்றனவா என்பதும் ஆண்டவர் இயேசு சுமந்த சிலுவையை போல் இறை சித்தத்தின் பிரகாரம் அமைந்த சிலுவைகளாக அவை அமைகின்றனவா என்பதுமே நாம் தியானிக்க வேண்டிய சிந்தனைகளாகின்றன. அவை எப்போதும் நாம் கடவுளோடு இணைவதற்காக தருணமாக உருமாறும் என்பதை தியானிப்போம். இயேசு சிலுவையை தண்டனை என எண்ணவில்லை, மாறாக அதை இரட்சணியத்தின் பாதையாக ஏற்றுக்கொண்டார். நாம் நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளையும் துன்பங்களையும் தேவ கிருபையால் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை என்பது அழிவுக்கான அடையாளம் அல்ல, மாறாக மீட்பின் வழிகாட்டி என்பதை உணர்ந்து கொள்வோம்.
அவள் ஊர்வலம் போவது சொன்னறியோ சாவினை சுமம் ஊர்வலம் போவது சொன்னறியோ சாவினை சுமம் போகிறாயே
பயணத்தின் போது பல சந்திப்புகளை அனுபவித்தார். அவருக்கு உதவ துடித்த உள்ளங்கள் இவரின் துன்பத்தை கண்டு தாமே துன்பப்படுவது போல் பரிதவித்த நெஞ்சங்கள் மற்றும் அவரோடு மனதினால் சிலுவை சுமந்த உள்ளங்கள் ஒருபுறம். இந்த சந்திப்புகள் எல்லாம் இயேசுவின் பாதையில் ஒரு தனித்துவமான தருணங்களாக அமைந்தன. ஒரு கூட்டமே இயேசுவின் அழிவை எண்ணி ஓசையிட்டு ஆர்ப்பரிக்க, இந்த இயேசு வழியிலே மாய்ந்து விடுவான், கல்வாரியை கூட எட்ட மாட்டான் என்று எண்ணி களி கூறும் தருணம். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சீமோன் இயேசுவை சந்திக்கின்றான். வேரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்க படை வீரர்களை ஊடுருவி இயேசுவை சந்தித்த வீரமங்கை. இது ஒரு முகமுகமான சந்திப்பு. இறைவனின் சித்தத்தை உணர்ந்திருந்தும் கூட அந்த உணர்வை தாய்மையிலும் தூய தலம் மேவிப்பாய மௌனத்தின் மொழியிலே என் மகனே, என் சுடனே, என் தேவனே என அன்னை மரி கட்டி கதறிய தருணம்தான் சந்திப்பு. எருசலேம் மகளிர், இவர்களின் சந்திப்பு இங்கே ஓர் பகிர்தலின் அடையாளமாகிறது. உமக்கா இந்த நிலை என இவர்களின் சந்திப்பில் ஓர் இரக்க குரல். ஆனால் இன்று நம்முடைய சந்திப்புகள் எவ்வாறு அமைகின்றன? இளையோர்கள் நாம் முன்னெடுக்கும் பல்வேறுபட்ட சந்திப்புகள் தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாயத்திலும் மாற்றத்தை வரச் செய்கின்றனவா? விடியலை மலரச் செய்கின்றனவையா? சிந்திப்போம். விழுதல்கள். இயேசு தனது சிலுவையின் பாதையில் 3 முறை விழுந்தார். இந்த 3 விழுதல்களும் இயேசுவின் அனுபவத்தை மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் பெரும் உண்மைகளையே நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றன. துன்பம் மற்றும் சுமைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட அவை மனித வாழ்வில் நிரந்தரமானவை அல்ல. வீழ்தலும் எழுதலும் மனித வாழ்வோடு ஒன்றி பிணைந்த யதார்த்தங்கள். இயேசுவின் முதல் விழுதலில் கடுமையான சுமையினால் அவர் தடுமாறுவதை நாம் காண்கின்றோம். இது மனிதனின் தோல்வியையும் வாழ்க்கையின் சவால்களையும் உணர்த்துகின்றது. இயேசு தன் 2வது விடுதலினூடாக எத்தனையோ எச்சரிக்கைகள், வலிகள் மற்றும் துன்பங்கள் நடுவிலும் கூட
தான் மீண்டும் தன்னை எழுப்பிக் கொள்ளும் வலிமையை இளையோருமோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இயேசு 3வது முறை விழுந்தபோது அவர் இறுதியில் பலவீனமான நிலையில் இருந்தாலும் கூட அவரது உள்ளுணர்வை விட்டுவிடாது மறுபடியும் எழுந்து முன்னேறுவது இளையோர் நமக்கு மிக முக்கியமான பாடமாகிறது. இந்த நிகழ்வுகள் மனிதனின் வாழ்க்கையில் வரும் தடைகள் மற்றும் துன்பங்கள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டும் வெற்றி நடைபோட்டு இறுதியில் கடவுளின் மகிமையை அடைய வேண்டும் என்ற அன்பை விடுக்கின்றன. சிந்திப்போம். கடவுள் என்று ஆணவமாக
சொன்னாயே எங்கே எங்கே இப்போது உங்கள் கடவுளை காண்பாங்க. செய்கிறார்கள். கடவுளின் திருமகன். இயேசு சிலுவையில் தனது கடைசி மூச்சை விட்டபோது இறை தந்தையின் மீட்பின் ரகசியம் நிறைவேறியது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சரித்திரமாக மாறுகின்றது. சிலுவையின் அடியில் அவரது தாய் நின்று மரணத்தின் வேதனையை தன் இதயத்தின் ஆழத்தில் ஏனெனில் தாயின் மடியில் வைக்கப்பட்ட அந்த உடல் ஒரு காலத்தில் அன்னத்தின் அமைதி வெளிப்படையாக ஒரு முடிவை போல தோன்றினாலும் கூட அதுதான் உண்மையான மீட்பின் தொடக்கமாகும்.
ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒரு கல்லறை இருக்கின்றது. துன்பங்கள், ஏமாற்றங்கள், பிரிவுகள், மரணத்தின் நிழல்தான் அது. ஆனால் இறுதி நிலை மரணம் அல்ல, மாறாக அது வெற்றிக்கான ஒரு ஊன்று என்பதை இயேசுவின் கல்லறை நமக்கு நினைவூட்டுகின்றது. இயேசுவின் மரணமும் அவரது அடக்கமும் உலகத்தின் மாயைகளை நாடாமல் நித்திய வாழ்வின் வழியில் நடக்கும்படி எமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே சிந்திப்போம். அன்பாளர்களே, யாழ் மறை மாவட்டத்தில் தந்தை குருஸ் அவர்களை இந்த நேரத்திலே நான் வாழ்த்தி அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த முயற்சியை எங்களுடைய எல்லா பங்களிலும் இவர் முன்னெடுத்து வருகின்றார். இவருடைய மக்களும் தொடர்ந்து பழக வேண்டும் என்று நாங்கள் இவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிறப்பாக எங்களுடைய யாழ் மறை மாவட்ட இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். இந்த தற்கால ஆற்றுகையை